ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்தபடி நான் அதற்காக ஒரு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தேவன் தாமே உங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஓய்வு நாளில் கூட தேவனுடைய மகிமையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக, உங்கள் குடும்பங்களில் இருப்பதாக இந்த தேவ செய்தியானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், செய்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்ணில் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டு நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டு நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கங்களின் பிதாவே, தேவாவியானவரே, முக கொடான கோடி கோடியான ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவனுடைய வார்த்தையானது, உம்முடைய வார்த்தையானது உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கேட்டு யாவும் மேலும் பரிசுத்த ஆவியில் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். உடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்களை நிரப்புவீராக, அது அபிஷேகித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்மோடு ஈடுபடுவார், நம்மோடு பேசுவார். முதலாவது நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Jesus came to this world to save the world. உலகத்தை ரட்சிக்கும்படியாய், உலகத்தை விடுவிக்கும்படியாய், சாத்தானுடைய கரத்திலிருந்து உலகத்தை விடுதலையாக்கும்படியாய், உங்களையும் என்னையும் நம்மையும்
பிசாசுடைய கரத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கும்படியா. ஏனென்றால் we have been sold to the sin. நாம் பிசாசுக்கு விற்கப்பட்டோம். அவருடைய கரத்திலிருந்து மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்மை தேவன் விடுதலையாக்கும்படியா அருமையான அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுபடியும் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 16 வாசிக்கலாம். 16, 17 வாசிப்போம். வாசிக்கலாம். 16 வசனம் 17 வசனம் 2 வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். யோவான் 3 அதிகாரம் 16, 17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நல்ல கவனிங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் எவ்வளவான்னு தெரியாது, அளவே இல்லை. அளவற்ற அன்பு தேவன் நம்மேல வைத்த அளவற்ற அன்பு. யெகோவா தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர், நம்மை நேசிக்கிறவர். He loves us. நம்மை விடுவிக்கும்படியா ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தானோ உலகத்தில் இருக்கிற உங்களிலும் என்னையும் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பின நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், not to condemn this world, not to punish this world, அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களை எண்ணியும் மீட்கும்படியாய், உங்களை எண்ணியும் விடுதலையாக்கும்படியாய் அவர் நம்மை நேசித்தபடினாலே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். தேவன் நம்மை அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் பாவமில்லை. அவர் பரிசுத்தர். அவர் தேவகுமாரன். அவர் மாபரிசுத்தமுள்ள தெய்வம். என்ன அருமையான தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். 2 அறிவீர்கள்.
அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்மை மீட்கும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாய், நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தம் சொந்த குமாரனை நமக்கு அனுப்பி வைத்தார். வாசிக்கலாம். கலாத்தியர் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்த வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. So God's will was to deliver us from the sin. பிதாவுடைய சித்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய். அதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் மீதான தேவனுடைய பிள்ளைகளே, he became man's substitute. மனுஷனுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எசாயா 53:5 வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய அசுத்தங்கள், இதற்காகவே இயேசு தம்மையே ஒப்புக் கொடுத்தார். நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் he gave himself as a sacrifice. பலியாய் தம்மையே ஒப்புக் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் மீட்டெடுக்கும்படியா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. Praise the Lord. சாபத்திலிருந்து கிறிஸ்து நமக்காக சாபமாகி he became a curse. நம்முடைய சாபம் எல்லாம் அவர் மேல் விழுந்தது. நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். He delivered us from the curse of the law. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய ரத்தத்தை சிந்தி, சிலுவையை சுமந்து, பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவர் நமக்காக தம்மையே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்தார். He gave himself for you and me. நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவை, ஆனால் அவர் நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார்.
நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் சாபமானார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, நல்ல கவனிங்க, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மறுபடியும் வாசிக்க கேட்போம். நல்லா தெளிய பாருங்க, நல்ல கவனிங்க கர்த்தருடைய வசனத்தை. நாம் பாவங்களுக்கு செத்து, நல்ல கவனிங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே 1 பேதுரு 1 அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. You should know you will deliver by the blood of Jesus. மாசற்ற ஆட்டுக்குட்டி, பரிசுத்தமுள்ள தேவாட்டுக்குட்டி, அப்படி வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் உலகத்தில் உள்ள அத்தனை சனங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். He shed his blood for us. அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார் இந்த பூமியிலே. அமர்மையான தேவப்பிள்ளை, Jesus gave his life for us. இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை இந்த பூமியில நமக்காக சிந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியா, நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியா, நிச்சய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதற்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பிரசங்கித்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் உங்களையும் என்னையும் கூட தெரிந்திருக்கிறார். நாமும் கூட அதே சுவிசேஷத்தை அவர் என்ன பிரசங்கித்தாரோ, இயேசுநாதருடைய சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். We should preach the gospel of Jesus Christ. அவரை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். அவரை குறித்து ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டும். தேசம் முழுவதும் இயேசுவானவரை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Jesus died for us on the cross for the redemption of sin. நம்மை மீட்டெடுத்தார் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவிகளை ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார். அந்த பாவிகளிலும் பிரதான பாவி நான். Yes, my dear children of God, பாவிகளாய் நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு மரித்ததினால் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம்.
ஆனா ஒரு பாவிக்கு ஒரு மறிக்க முடியாது இல்லையா? முடியாது. ஆனா கிறிஸ்து பாவிகளாய் இருந்த, அசுத்தம் உள்ளவர்களாய் இருந்த நம்மை துன்மார்க்கர்களா, வேதம் சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தோம். நாம் பிறக்கும் பொழுதே பாவத்திலே பிறந்தோம். அப்படிப்பட்டதான பாவிகளிலும் பிரதான பாவிகளா இருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார். நமக்காக சிலுவையில் மரித்தார். தேவன் நம்ம மேல வைத்த அன்பு எத்தனை பெரியது! அவருடைய வருகை மிக சமீபம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, அவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம் ஒருவேளை நாம் செய்கிறவர்களா இருந்தால் இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். மனம் திரும்புவோம். அவருடைய ராட்சியம் சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. Jesus is coming soon. அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் வேகமாய் வருகிறார். நம்முடைய மனவாட்டிக்காக வருகிறார். அருமையான தேவ பிள்ளையே, மறைவான பாவங்கள், மறைவான குற்றங்கள், God knows everything. எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் மறுபடியும் ஒரு வழி போன ஒரு வாழ்க்கை, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, உலகத்து உத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு மனம் திரும்புவோம். இன்றைக்கே மனம் திரும்புவோம். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த கெட்டுக்குமாரனுடைய அந்த ஓமையை நாம் பார்க்கும் பொழுது, அவன் எல்லாவற்றையும் தன் தகப்பன் எடுத்து அந்த வாங்கி கொண்டு பிரித்தெடுத்து கொண்டு போய்விட்டான். ஆனாலும் அந்த தகப்பன், ஐயோ என் மகன் என்னை விட்டு போயிட்டானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன் மாடியிலே சென்று தன் மகனை அவன் போன திசையை நோக்கி கொண்டே இருப்பான். ஆண்டவரே சொன்னார் இந்த ஓமை இல்லையா? லூக்கால வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவன் துன்மார்க்கமா வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து பன்றிக்கு போடுகிற அந்த தவிட்டை சாப்பிட்டு பசி அணுக முடியாம, அவனுக்கு வயிற்று சோறு கிடைக்காம அதை சாப்பிட்டு பின்பு அவன் புத்தி அவனுக்குள்ள திரும்பி வந்தது என்று வேதம் சொன்னது. ஐயோ, எங்க அப்பா இடத்துல எவ்வளவோ வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிடுறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லி தகப்பனை நோக்கி ஓடி விடுறார். அப்பா தூரத்தில் பார்க்கிறார். அவர் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு புதிய வஸ்திரங்களை அவனை சுத்தம் பண்ணி புதிய வஸ்திரங்களை தரித்து பெரிய விருது வைக்கிறார். காணாமல் போனேன் மகன் மறுபடியும் வந்துட்டான். சந்தோஷம். அதுபோல ஒருவேளை நீ காணாமல் போயிருந்தார், அருமையான சகோதரியே சகோதரி, ஒருவேளை நீ ஆண்டவரை விட்டு தூரமாகி போயிருந்தார், ஹல்லேலூயா, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் உன்னை பார்த்து. ஐயோ என் மகன், ஐயோ என் மகன் என்னை விட்டு போயிட்டானே, தூரம் போயிருக்கிறானே, ஐயோ என் பிள்ளையாச்சு, நான் நேசித்த பிள்ளையாச்சு என்று சொல்லி அங்கலாய்க்கிறார், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். திரும்பி வா, இயேசு அழைக்கிறார். திரும்பி வா மகனே, அப்பாவை நோக்கி வா, ஓடி. ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா யோசிக்காது. அவர் 2 கரங்களை மிதித்து ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உனக்கா நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த செய்தி எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் இந்த செய்தி போனாலும் சரி, ஒருவேளை அங்கேயும் கூட யாராயிரும் ரட்சகராகி மீட்பராகி கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து ஜீவாதிபதியாக அன்பு தகப்பனை விட்டு தூரம் ஓடி போயிருந்தார். அருமையான சகோதரி சகோதரியே, அப்பா அவனை அழைக்கிறார். ஓடிவா, அவர் உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. Jesus loves you. உன்னில் அன்பு கூர்ந்து இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார்.
Praise God. Hallelujah. 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 Kababa shikadaba. Uli mimi kabama sibisha kaba. Oh Jesus, thank you Lord. Thank you. Thank you. Thank you Lord. அவர்களுடைய சின்ன சிறு வயதிலே உன்னை தெரிந்து கொண்டார். உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாய் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தால் இன்றைக்கே ஓடி வந்திருக்கிறேன். இன்றைக்கே ஓடி வந்திருக்கிறேன். அப்பா ஏக்கமா இருக்கிறார். அப்பா உங்களை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறார். ஐயோ என் மகன் என்று சொல்லி. God loves you. Jesus loves you. ஒரு நாள் உங்களை கைவிடாத நேசம். உன் தாய் மறந்தால் அவர் உன்னை மறக்க வேண்டும். உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? கண்ணிலே மூடி அப்போ கொடுத்து ஜெபிப்போமா? சொல்லுவோமா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்று மன்னமாக யாரா எங்க இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் open your heart to the Lord. உன் இருதயத்தை தர. கடினமான இருதயம் வேண்டாம். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். வேண்டாம் மகளே, மகனே, வேண்டாம் வேண்டாம். இன்றைக்கே 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 ஒரு உள்ளத்தை திறந்து அப்பா என்று கதறு. அப்பா நீங்க வேணும்னு சொல்லு. நான் வந்துடுறேன்ப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா. சொல்ல மாட்டாயா? உள்ளத்தை திறக்க மாட்டாயா? 2 நிமிஷம், 2 நிமிஷம் கண்ண மூடி. Open your heart to the Lord. Open your heart to the Lord and cry unto the Lord. Jesus, I want you, Father God. I'm sorry. I'm sorry, Lord. I'm sorry. 2 நிமிஷம், 2 நிமிஷம், 2 நிமிஷம். அல்லேலூயா. சிக்கலாபானி மீகபா. Jesus loves you, loves you, loves you, loves you. Wherever you are, wherever you are, my dear children of God, my dear brother and sister, if you are far away from Jesus Christ, please come back to Him. He wants you. Open your heart. Say, I'm sorry, Lord. I need you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. Let us pray. நான் விசுவாசிக்கிறேன் அநேகர் நீங்க உங்களை மறுபடியும் ஒப்பு கொடுத்திருப்பீங்க. கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய ஆவிகளை, கட்டி வைத்திருக்கிற பிசாசின் அந்தகார கிரியைகளை, பொல்லாத ஆவிகளை தேவனுடைய அக்கினி இறங்கி எரித்து போடும்படியா செவிக்கிறையா. பிசாசு கிரியைகளை அழிக்கும்படி வந்த தேவகுமாரனாய் இயேசுவை உயிர்த்தெழுந்த நாமத்தில் துர்பலமாக்கி டேக்கரை தூக்கி நரகத்தில் சாத்தானே, பிசாசே, உலகத்தின் ஆவியை புறப்பட்டு உடைய பிள்ளைகளை விட்டுதலையாக்கும் இயேசுவை நாம தேவனே. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவனே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஈடு இணையற்ற அன்பையா. தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே உடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. பிதாவின் சித்தத்தையே நான் செய்ய வந்தேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்து சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அநியாயங்களிலிருந்து எங்களை விடுதலாக்கி
உடைய பிள்ளைகளாகும்படி எங்களை ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் ராஜா. அருமையான குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நீங்க விடுதலை ஆக்கி அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய கிருபை அவரை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க ராஜா. ஆண்டவர் வாலிப பிள்ளைகளுடைய விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற உலகத்தின் இச்சையின் ஆவிகளை இயேசு ரத்தத்தால் உடைக்கிற சாத்தானே பிசாசே ஒழிப்போம் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத அசுத்தாவிகளை, பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறையா. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய கரத்தை வைத்து விடுதலையாக்குங்க ராஜா. ஒவ்வொரு விடுதலையாக்கி நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு குடும்பங்களிலே கட்டளையிடுவாயாக, சபைகளிலே கட்டளையிடுவீராக, தேசத்திலே கட்டளையிடுவீராக. Let a revival break out in the name of Jesus of Nazareth. சபைகளில் எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஆண்டவரே தேசத்தில் எழுப்புதல் வரட்டும், குடும்பங்களிலே எழுப்புதல் வரட்டும் ராஜா. தேவ கிருபை இறங்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியாக தேவன், பரலோகத்தின் தேவன் அபிஷேகத்தை ஒவ்வொருவரையும் நடத்துகையா. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மறைத்து வெளிப்படும். ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் எழும்பி ராஜா ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், ஆண்டவர் மிஷனரிகளாய் ஊழியம் செய்யும்படியாய் ஒவ்வொருவரும் எழுதி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே சுவாமி நாமத்தில். கடைசி காலத்தில் ஆண்டவரே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக, பக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ராஜா. ஒரு எழுப்புதலை கட்டளிடும், ஒரு எழுப்புதலை கட்டளிடும். தேவ கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உடைய கிருபை மூடிக்கொள்ளட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே அருமையான பரிசுத்தமானலுக்காக, அருமையான போதகமானலுக்காக செபிக்கிறேன், பாஸ்டர்மார்களுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபை மேய்ப்பவர்களுக்காக ஸ்தோத்திர ராஜா, சுவிசேஷர்களுக்காக ஸ்தோத்திர ராஜா, அண்ட் மிஷனரிமார்களுக்காக ஸ்தோத்திரப்பா. அவர்கள் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய மெலடி கிருபை அவர்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாய் எடுத்து அவர்களை பயன்படுத்துவீராக தகப்பனே. இன்னும் எடுத்து அவர்களை அபிஷேகித்து பயன்படுத்துதையா. அவர்களுக்கு நல்ல சுகம், பல, ஜீவனை, ஆரோக்கியம் தந்து இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய கிருபைதான் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் கடைசி காலத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் நாம் விசுவாசிக்கிறோம். தேசத்தில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் ஆவியாருடைய எழுப்புதல் ஆண்டவரே கட்டளையிடுகிறீர். நன்றி நன்றி நன்றி. தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்கிறீர் ஐயா, தேச மக்களை ரட்சிக்கிறீர் ஐயா. கொடானு கோடி நன்றி. எல்லாவற்றும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமே ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். கொடானு கோடி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்பிற்கும், தேவ சமாதான கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபைகள், நன்மைகள், சுகம், பலன், ஜீவன் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இன்றும் என்றும் அப்படி வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Father God. Amen. Amen. Thank you. Thank you. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.